classes and objects. Oops la வந்து ரொம்ப important ஆனது. Second we will see what is encapsulation. Encapsulation is hiding internal data and providing access through methods. So encapsulation is actually encapsule na நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா we are putting data balance என்றது ஓகேவா data and method in one unit. Okay, that is what is we are putting both data and method in one capsule. அதான் என்கேப்சுலேஷன். இந்த மாதிரி என்ன டேட்டா இருக்கு? பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் ஒரு டேட்டா இருக்கு, அக்கௌண்ட் பேலன்ஸ். மெத்தட் வந்து டெபாசிட். இது ரெண்டுத்தையும் ஒரு யூனிட்ல போடுறோம், ரைட்டா? தட் இஸ் என்கேப்சுலேஷன். இதோட யூஸ் என்ன அப்படின்னா ஹைடிங் இன்டர்னல் டேட்டா. யூ கேன் ஹைட் த டேட்டா. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் முன்னாடி போட்டிருக்கு, கரெக்டா? இந்த அண்டர்ஸ்கோர் முன்னாடி போட்டதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, டெபாசிட் இருக்கு, கெட் பேலன்ஸ் இருக்கு. ஓகே, இதில் பேலன்ஸுக்கு முன்னாடி அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கோம். ஸோ லெட்ஸ் இப்போ இது என்ன அவுட்புட் வரும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் let's see what output will come. So first you are calling bank account. அப்ப என்ன ஆகும்? This constructor will be called. So the account balance will be 0. So this is the object created. அப்புறம் இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி I am calling the deposit function. It will be called amount is what? 100. So if the amount is greater than 0, அந்த பேலன்ஸோட அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ற. பேலன்ஸ் என்ன ஏற்கனவே 0. So 0 plus 100, 100. இப்போ get account balance. You're calling with this one, right? You're getting the account balance and what will be returned? 100 will be returned. So 100 will be printed here, correct? So output should be 100. Now what is the same thing, right? What is encapsulation here is, இப்போ நான் என்ன பண்ணலாம்னா I can access the data. ஆப்ஜெக்டை வச்சு டேட்டா அப்படியே அசஸ் பண்ணலாம்ல. நான் இப்போ -10 நான் அசைன் பண்ணுறேன். அக்கௌண்ட் பேலன்ஸ் -10 இருக்குமா? யூஸ்வலாக மைனஸில் போகக்கூடாது, கரெக்டாக? அது நம்ம அதோட நம்ம அமௌண்ட் போடுறது வந்து greater than 0 இருக்கணும். ஓகே, நான் போய் -10 மாற்ற முடியாது. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா இஃப் ஐ ரன் திஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் இட் இஸ் கிவிங் is running it. Okay, so இதில் வந்து பார்த்தீங்கன்னா if you put the variable as underscore, it is a private variable. Private variable னா usually you can access this inside the functions தான். அந்த ஃபங்க்ஷன் கூட தான் அக்சஸ் பண்ணணும், வெளியே வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகே, வெளியே நீ அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் அலோ பண்ணும். ஆனால் நீ எப்படி அக்சஸ் பண்ணணும்னா அண்டர்ஸ்கோர் அந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணணும், அப்புறம் அந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம், பைத்தான் அலோ பண்ணும், ஆனால் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ட்ரை டு மாடிஃபை திஸ், இந்த ப்ரைவேட் வேரியபிள்லாம் நம்ம எப்படி அக்சஸ் பண்ண முடியும்னா இப்படி தான் அக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் டாட் அண்டர்ஸ்கோர் பேங்க் அக்கௌண்ட், அப்புறமா தான் அந்த வேரியபிள் போடணும். இப்போ நான் இப்படி அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா நியூ ப்ராப்பர்ட்டி வில் பி கிரியேட்டட், பேலன்ஸ்னு. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நான் பார்க்கறதுக்கு ஐ ஹாவ் டு புட் அண்டர்ஸ்கோர் டிக்ட். இப்போ நான் போட்டதில் பாருங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு. அண்டர்ஸ்கோர் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கா, ரைட்? அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணிக்கணும், ரைட்? இஃப் ஐ டிக்ளேர் ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி ஹியர், செல்ஃப் டாட் நேம் இல்லைனா அக்கௌண்ட் நம்பர், இஸ் ஈக்குவல் டு 25 வச்சுப்போம். ஓகே, இப்போ நான் அண்டர்ஸ்கோர் போடல. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாரு, அக்கௌண்ட் நம்பர் தான் வருது ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதுவே நான் அங்கே டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தேன்னு வச்சுங்க, இஃப் ஐ கிவ் டபுள் அண்டர்ஸ்கோர், அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி மாறுதுன்னா அண்டர்ஸ்கோர் அதுக்கு முன்னாடி கிளாஸ் நேம் வந்துடுது. So this is to avoid assessing that variable outside the class.
பட் அவுட் சைடில் நீ வந்து அசஸ் பண்ணணும்னா நீ இப்படி தான் அசஸ் பண்ணணும். பேங்க் அந்த கிளாஸ் நேம் போட்டு தான் அசஸ் பண்ணணும். ஜென்ரலி திஸ் இஸ் அவாய்டட். யூ ஷுட் நாட் டூ இட். ஜாவா அண்ட் C++ வில் நாட் அலோ. இட் வில் கிவ் அ கம்பைலேஷன் எரர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் இஸ் ஹிடன், ரைட்? இந்த அசஸிங் த வேரியபிள் இஸ் ஹிடன். எங்கே அசஸ் பண்ணலாம்? உன்னோட மெம்பர் ஃபங்க்ஷன் தான் அசஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபங்க்ஷனில் இந்த செக் போட்டுடலாம். அமௌண்ட் greater than 0 வந்தால் மட்டும் ஆட் பண்ணு. ஸோ யூ கேன் ப்ரொடெக்ட் unnecessary அப்டேட். இப்போ நான் இது நம்ம ப்ரைவேட்டாக போடலை அப்படின்னா, சப்போஸ் ஐ எம் நாட் புட்டிங் இட் ஆஸ் ப்ரைவேட்னா, தென் ஐ கேன் அசஸ் அவுட் சைட் த கிளாஸ். அது எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிடலாம்ல. ஸோ என்கேப்சுலேஷன் மூலிமா த டேட்டா இஸ் ஹிடன். ஸோ இட் ஆட்ஸ் மோர் செக்யூரிட்டி. ஸோ வாட் இஸ் என்கேப்சுலேஷன்? என்கேப்சுலேஷன் இஸ் புட்டிங் the property and method in one unit, in one capsule. So you can hide the data by making it as private, by putting underscore underscore. Once you make it as private, you cannot access outside the class. So it is hidden. You can be accessed only inside the class, and you can put proper check before updating it to ensure security. So this is the advantage of encapsulation. Next, what is inheritance? Inheritance is one class can inherit attributes and method from another class. For example, animal இருக்கு. Animalல நிறைய I think you can use this itself. See, try this. I have a car class. Okay, in the car class you have many properties like length, width, breadth, lot of things are there. Okay, and a lot of functions are there. Okay, like start, stop, break. There's a lot of code you have written. Okay, now I want to create a class for Maruti. Okay, when you create a class for Maruti, oh my god, when you create a class for Maruti class also will have, Maruti also should have length, width, breadth and all, right? It can also have functions like start, stop and all, right? So you have to again put length, width, breadth and all here in the Maruti class. Instead of that, you can inherit the car class. அதுக்கு என்னன்னா மாருதின்னு போட்டு இங்கே பிராக்கெட்டில் கார்னு போடணும். In Java you will use extend. Here just in the bracket you have to put the parent class. So once இங்கே பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ யூ கேன் இப்போ மாருதிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை வச்சு மாருதியில் இப்போ மாருதி கிளாஸில் என்ன வேரியபிள் இருக்குன்னா மாருதி ஸ்பெசிஃபிக் சம்திங் வில் பி தேர், மாருதி ஸ்பெசிஃபிக் டேட்டா. ஓகே, மாருதியில் மட்டுமே ஒரு ஃபீச்சர் இருக்கும், அந்த ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிக் டேட்டாலாம் இங்கே இருக்கும். இப்போ மாருதிக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோன்னா இந்த டேட்டாவையும் அசஸ் பண்ணலாம், இந்த டேட்டாவையும் அசஸ் பண்ணலாம். It will not give error. So this is inheritance. Advantage என்ன? நான் மாருதி கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் காரை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹுண்டாய் கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் ஹுண்டாய்க்கும் காரை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கோடை இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோடை ஒரு வாட்டி எழுதுனா போதும். இதுவே இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா இதே கோடை என்ன பண்ணணும், மாருதிலையும் ஒரு வாட்டி வரணும், ஹுண்டாயிலையும் ஒரு வாட்டி வரணும், ரைட்? இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கு தான் மெத்தட். ஓகே, ஸோ இதில் வந்து என்னன்னா, ஸோ இட் இஸ் மெயின் யூசஸ் ப்ரொமோட்ஸ் கோட் ரியூஸ். வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? One class can inherit the properties and methods of another class. It is main use of inheritance is code reusability. For example, let's have a car class. It has length, width, breadth. Okay, then and start, stop functions and all that. Then you have Maruti class. Maruti will also have length, width, breadth. Instead of declaring length, width, breadth separately in Maruti class can inherit car class and use the properties and methods in the car class. Similarly, Hyundai class also can inherit car class and use the properties and methods in the car class. So you can reuse the one code. This is the main use of inheritance. Okay, next we will go for polymorphism. Polymorphism means, poly means many. Morphism means forms, many forms, which means
same method name behaves differently depending upon the object. Okay, means you have methods with same name. Okay, but it behaves differently. This is polymorphism. I have a parent class called shape, then I have square and circle. Okay, square area is side into side. What is circle area? Pi r square. Wow, what a mathematician. Okay, so it is pi r square, which is what? Pi is 3.14 into r square. So there's the same function behaving differently. Okay, now here which function will be called? Now here what you are doing here is, this is an array, correct? In this array, first object is square object. You are calling the class name, right? So it will create an object. Second element is also object. This is circle object. So shape is an array. You are looping in the shape and you are calling the area. First this area will be called, right? Area will be calculated. Second this area will be called, and you are printing the area. So square area is printed, circle area is printed. Okay, now which function is called? The function which is called depend upon the object, correct? There are functions with same name. You are calling the function. Which function will be called? With which object that you are invoking the function? First you are invoking with square object. So square getting printed. Okay, so which function is called is decided at the runtime. Runtime only will know which object is getting assigned. எந்த ஆப்ஜெக்ட் வந்து அசைன் ஆகுது அப்படின்றது உங்க கோட ரன் பண்ணும்போது தான் தெரியும். Okay, that is why this polymorphism is called runtime polymorphism or dynamic polymorphism. Okay, let's ask Python about static polymorphism in Python. So static polymorphism refers to the ability to perform different operations based on the method signature. அதாவது method signature வச்சு நீ we can do many things. Like for example, let's take here. I will copy this and put here. Okay, so now here this is a base class, this is a derived class, correct? இந்த கிளாஸ்ல இங்கே ஒரு ஏரியா இருக்கு, மேலேயும் ஒரு ஏரியா இருக்கு. we have just pass, which means what? இங்க pass ன்னு போடினா எந்த கோட் அடிக்க தேவையில்லைன்னு அர்த்தம். சரி, ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஓகே, கோட் அடிக்க தேவையில்லை. இப்போ ஒரே ஃபங்க்ஷன் என்னதுன்னா derived கிளாஸ்ல இருக்கு. அப்போ இந்த நீ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது, அந்த ஏரியான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எங்க இருந்து கால் பண்றியோ, ஸோ நீ அந்த ஏரியாவை கால் பண்ணும்போது எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணியோ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். திஸ் இஸ் வாட் இஸ் டைனமிக் பாலிமார்பிசம். அந்த பாலிமார்பிசம் அவைலபிள் இன் பைத்தான். ஓகே, பேஸ் கிளாஸ்லையும் டெரைவ்ட் கிளாஸ்லையும் ஒரே ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார் பார்த்தோம், ரைட்டா? இப்போ காரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லெட்ஸ் அஸ்யூம் செக் ஃப்ளூவல் லெவல் அப்படின்னு. ஓகே, பேஸ் கிளாஸ் இருக்கு. பேஸ் கிளாஸ் கார்ல செக் ஃப்ளூவல் லெவல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. செக் ஃப்ளூவல் லெவல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து கார் கிளாஸ்ல இருக்கு. ஓகே, மாருதி கிளாஸ் என்ன பண்ணுது? இந்த கார் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. ஓகே, இன்ஹெரிட் பண்ணா பிராக்கெட்ல கார்னு போடணும். அப்ப இன்ஹெரிட் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம்? மாருதி ஆப்ஜெக்ட் வந்து இந்த செக் ஃப்ளூவல் லெவல் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாமா? ஸோ யூஸ் பண்ணி அது ஃப்ளோ லெவல் செக் பண்ணிக்கலாம். ஆனால் ஹுண்டாய் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹுண்டாய் ஆல்சோ இன்ஹெரிட்டிங் கார் கிளாஸ், பட் இட் டசன்ட் வாண்ட் டு யூஸ் திஸ் செக் ஃப்ளோ லெவல். அதோடைய ஃப்ளோ லெவல் வேற மாதிரி செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, திஸ் இட் வில் இம்ப்ளிமெண்ட் திஸ் செக் ஃப்ளோ லெவல் ஒன்ஸ் அகைன் ஹியர், பிகாஸ் அது வேற மாதிரி ஃப்ளோ லெவலை செக் பண்ணணும். அப்போ you are overriding this method. This method is overridden written in the child class. ஏற்கனவே ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை நீ ஓவர் ரைடு பண்ற.
This is what is called function overriding or dynamic polymorphism or runtime polymorphism. Base class ஒரு function இருக்கு, அதை derived classல override பண்ற. Okay, so this is overriding or overloading னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது பைத்தான்ல allowed இல்ல, பட் ஜாவாலாம் allowed. இப்போ ஏரியான்னு ஒன்று இருக்குல்ல, I can have அதே கிளாஸ்ல I can have one more function called area. ஆனால் அதில் என்னன்னா number of arguments, type of the arguments differ ஆகணும். ஓகே, இங்கே வந்து I can pass a, b. இங்கே நான் என்ன பாஸ் பண்ணுறனோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போவோம் அது ப்ராபப்ளி. ஸோ இதுவும் ஏரியா ஃபங்க்ஷன் தான், இதுவும் ஏரியா ஃபங்க்ஷன் தான். என்ன டிஃப்ரெண்ட்டு? நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே, இது பைசான்ல நாட் பாசிபிள். லைக் when I run it, you can see what will happen. So it is giving some error. Okay, so because Python doesn't allow this, but it is allowed in Java and C++. இதுதான் ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம். அந்த ஃபங்க்ஷனுடைய சிக்னேச்சர் இருக்குல்ல, மெத்தட் சிக்னேச்சர், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ், இது ஏன் ஜாவாவில் அலோட் அப்படின்னா ஜாவா இஸ் ஸ்டாட்டிக்கலி டைப். நீ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது இன்டிஜராக என்ன நம்ம டிக்ளேர் பண்ணணும், இன்டென்ட் போட்டு. அதனால யூசிங் த டைப் ஆஃப் த வேரியபிள் யூ கேன் ஓவர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால் ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் ஆர் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். த சேம் ஃபங்க்ஷன் அவைலபிள் இன் த சேம் கிளாஸ், பட் பேராமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பேராமீட்டர் டைப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ரிட்டர்ன் டைப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இதை வச்சு நீ என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸை ஓவர்லோடு பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால் ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம். பட் பைத்தான் டசன்ட் சப்போர்ட் இட். ஸோ பைத்தானில் என்ன சப்போர்ட் ஆகுதுன்னா பைத்தான் வந்து டைனமிக்கலி டைப் பண்ணுறதுனால இட் இஸ் டசன்ட் சப்போர்ட் இட். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் யூ கேன் கிவ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, டிஃபால்ட் நல்லு. அப்போ நீ என்ன பண்ணலாம்னா நேம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன நன்னு கொடுத்த டிஃபால்ட்டாக. அப்போ நீ கால் பண்ணும்போது சும்மாவும் கால் பண்ணலாம், ஒரு நேம் கொடுத்தும் கால் பண்ணலாம். ஒரே ஃபங்க்ஷன், ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று தான் இருக்கும். இந்த மாதிரி நீ என்ன பண்ணலாம், யூ கேன் ஓவர்லோட் த ஃபங்க்ஷன் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் மூலியமா. அப்படி இல்லைனா யூ கேன் கிவ் இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டார் கொடுத்துடலாம். ஸ்டார் கொடுத்துட்ட அப்படின்னா நீ அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம், 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம், எத்தனை ஆர்குமெண்ட் வேணால் பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லைக் திஸ் யூ கேன் ஓவர்லோட். ஆனால் ஃபங்க்ஷன் ஒரே ஃபங்க்ஷன் தான். Okay, this is what is available in Python. So how you can explain polymorphism? Poly means many, morphism means forms. Okay, there are two types of polymorphism. One is runtime polymorphism, other is compile time polymorphism. So you have many functions with the same name, but they do different operations. Okay, so what is runtime polymorphism? Is you you have the same function name both in the base class and the derived class. Okay, and both does different operations. Okay, for example, I have check fuel level in the car class, and I will also have check fuel level in the Hyundai class. Okay, so why I having it? Because I don't want to use the check fuel level in the car class. I want to override it. I want to check a fuel level in a different way. That is why I use check fuel level in the derived class, and then I use it. This is what is called function overriding. I override the functions in the base class. Okay, this is function overriding or runtime polymorphism. If I have the same function in a same class, but the parameters is different or parameter arguments are different, this is actually static polymorphism, because which function to call is decided in the compile time itself based on the number of arguments or type of the arguments. Okay, but Python doesn't allow this because Python is a dynamic type language. So in Python we can achieve static polymorphism by default arguments, by using default arguments like this. Once you use default arguments, you can supply argument or you need not supply arguments, or you can have multiple arguments like star args. You can supply any number of arguments here. So using this we can achieve static polymorphism in Python. So next is what is abstraction in OOPS. So abstraction is hiding complex implementation and showing only the essential details. It is derived using abstract base class. Okay, and here how you will do it is, here
here what you do is you have a class called vehicle that is inherent in the ABC class, correct? ABC is imported from small abc. Okay, you have a method and you are putting this is annotation. You are putting it, this is called annotation. Annotation is what, right? It tells the compiler, it gives some extra information about the compiler, it extra information to the compiler about the method. It tells the compiler that this method is an abstract method, which means it doesn't have any implementation. Okay, so this is one thing, right? So here you start the engine. Okay, now you are creating a car class, start the engine, right? Okay, so usually, right, abstract thing can be better understood when you use Java, but how that basically works is, see, it is hiding the implementation details. That is what is abstract. What? Because suppose I have a vehicle object. Now vehicle is, right, now I'm just putting it in Java so that you understand better. Vehicle, I have an object. For this object, I can create object for a derived class. What is derived class? Car. Right? You create an object like this. I can do like this. This is parent class. This is derived class. So when I create an object like this, right, for this object, this start engine doesn't do anything. So the implementation of the start engine is hidden. Right? Let's assume that you make a payment here. So let's assume that there is a payment is there. You are in the Amazon, right? You go make the payment, right? So some payment class is there. Okay, and then you have a function called make payment, and இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கால் ஆகும்னா உன்னுடைய ஆர்டர் கிளாஸ்லேருந்து கால் ஆகும். ஒன்ஸ் நீ ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் தானே பே பண்ணணும். ஓகே, ஆர்டர்லேருந்து என்னத்தை கால் பண்ணணும்னா மேக் பேமெண்ட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன். இந்த ஆர்டருக்கு நீ எப்படி பே பண்ண போகிறலாம் தெரியாது. நீ பே பண்ணுறது வந்து யூபிஐ வழியாக பே பண்ணலாம், கிரெடிட் கார்டு வழியாக பே பண்ணலாம், ஆன்லைன் பேங்கிங் வழியாக பே பண்ணலாம். ஆர்டருக்கு வந்து எப்படி பே பண்ணுறதுலாம் தெரியாது. என்ன சூஸ் பண்ணியோ அவன் என்ன பண்ணுவான், இந்த பேமெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு மேக் பேமெண்ட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவான். ஓகே, நீ என்ன சூஸ் பண்ணியோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். சப்போஸ் நான் யூபிஐ சூஸ் பண்ணேன்னா இந்த யூபிஐ கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி அந்த யூபிஐ கிளாஸ் ஆப்ஜெக்ட் இதுக்கு அசைன் ஆகிருக்கும். அப்போ நான் மேக் பேமெண்ட் கால் பண்ணால் என்ன ஆகும், இந்த யூபிஐயில் இருக்கிற மேக் பேமெண்ட் கால் ஆகும். இந்த இடத்துல இருக்கிற மேக் பேமெண்ட் இருக்குல்ல, இந்த பேமெண்ட் இருக்குல்ல, இதில் இருக்கிற மேக் பேமெண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எதுவும் பே பண்ணுறதுக்கு இல்லை, பேமெண்ட்டுக்கு தெரியாது எப்படி பே பண்ணணுன்ட்டுன்னு. இந்த டிரைவ் கிளாஸ் இருக்குல்ல, இந்த டிரைவ் கிளாஸ் யூபிஐ இருக்குல்ல, இங்கே மேக் பேமெண்ட் இருக்கும். அதேமாதிரி கிரெடிட் கார்டு இருக்குல்ல, இங்கே மேக் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். ஆன்லைன் இருக்குல்ல, இங்கே மேக் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். நீ என்ன சூஸ் பண்ணியோ அதுக்கேற்ற ஆப்ஜெக்ட் வந்து இந்த பேமெண்ட்டில் அசைன் ஆகிருக்கும். நீ அந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணி மேக் பேமெண்ட்டை கால் பண்ணும்போது அந்த கரஸ்பாண்டிங் மேக் பேமெண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும், அந்த கரஸ்பாண்டிங் வேலை நடக்கும். ஏன்னா யூபிஐ வழியாக பே பண்ணுறதுக்கு நீ வேறு மாதிரி பே பண்ணணும், கிரெடிட் கார்டு வழியாக பே பண்ணுறதுக்கு வேறு மாதிரி பே பண்ணணும். இப்போ எப்படி பே பண்ணுறோம் அப்படின்றது இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிடுச்சா? ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. அதுக்கு மேக் பேமெண்ட் அப்படி ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணும். திஸ் இஸ் வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். அதுக்கு என்ன வச்சிருக்கிற, நடுவில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வச்சிருக்கிற. திஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதில் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும் மேக் பேமெண்ட்னு. இதை வச்சுட்டு இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை நீங்கள் ஆர்டரில் இங்கே வச்சுக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூபிஐ ஆப்ஜெக்டாக இருக்கலாம், சிசி ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லைனா ஆன்லைன் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். Like this you can hide the actual implementation details. That is what is abstraction. Abstraction means hiding.